நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் திரும்ப வராரு? என்னங்க இப்பதான் போனீங்க, அதுக்குள்ள திரும்பி வந்துட்டீங்க? சக்தி கிட்ட கம்ப்ளைண்ட் பேப்பர்ல கையெழுத்து வாங்கணும். அருணாச்சலமும் நானும் டிஐஜி ஆபீஸ்க்கு போறோம் இல்லையா, அதான் கையெழுத்து வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். ஐயோ இருங்க. என்னம்மா? இப்ப நீங்க சரவணனை பார்க்க முடியாதுங்க. பார்க்க முடியாதுன்னா? எனக்கே தெரியாதே, இப்படி திடீர்னு கேட்டா நான் என்னத்த பேசுவேன்? விலகுமா, நான் சீக்கிரம் கையெழுத்து வாங்கிட்டு போகணும். சொன்னா புரிஞ்சுக்கோங்க, நீங்க இப்ப சரவணனை பார்க்க முடியாது. ஏன்? அது ஸ்பெஷல் டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, கையெழுத்து தானே, எவ்வளவு நேரம் ஆக போகுது? வாங்கிட்டு உடனே வெளியே வர போறேன். எதுக்காகவும் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நானே ரூம்ல இல்லாம இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கையெழுத்து வாங்கி ஆகணுமே, என்ன பண்றது? அருணாச்சலம், எங்க நீ ரீச் ஆயிட்டியா? நான் இதோ வந்துகிட்டே இருக்கேன். கையெழுத்து தானே, வாங்கிட்டேன். எல்லா பக்கத்துலயும் வாங்கிட்டேன் மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஏமா, அருணாச்சலம் வேற லேட்டாதுன்னு கத்திக்கிட்டே இருக்கான். புரியுதுங்க. ஒண்ணு பண்ணுங்க, வேணா ஃபார்ம் என்கிட்ட கொடுங்க. நான் ஏதாவது சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அதுக்கு நானே வந்து வாங்கிடுவேன்ல, வாமா. இல்லங்க, நானே வாங்கி தரேன். 2-3 இடத்துல கையெழுத்து வாங்கணும், விவரமா சொல்லி வாங்கணும். நீ வா, நான் வாங்கிக்கிறேன். டாக்டர் தானே, ஏன் பயப்படுற? வா. ஐயோ, என்ன நடக்க போதோ தெரியலையே. கடவுளே கடவுளே. வாங்க வாங்க, நேரமாச்சு. சிஸ்டர் சொல்லுங்க, இந்த ஃபார்ம்ல பேஷண்ட் கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்க முடியுமா? நீங்களே போய் வாங்கிக்கலாமே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாரு, சிஸ்டரே போகணும்னு சொல்லிட்டாங்க. நீ தான் தேவையில்லாம பில்டப் கொடுத்துட்டு இருக்க. பழி விடுமா. Sisters, sorry, nurse. 3 conjunctions cannot come into one injection because conjunction is an injection. நீங்க What is this question, man? எங்களை பார்த்தா தெரியல. We are medical practitioner, நான் டாக்டர், இவங்க நர்ஸ். ஆமா, கோட்டு போட்டிருக்கோம், கழுத்துல செதஸ் கோப்பு வச்சிருக்கோம், பார்த்தா தெரியல. அது இல்லைங்க, புது டாக்டரா இருக்கீங்க. யாரோ பார்த்து புது டாக்டர்னு சொன்னேன். நான் ஃபீல்டுக்கு வந்து 40 வருஷம் ஆச்சு மேன். ஐயோ, அந்த புது டாக்டர்னு சொல்லலைங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களை பார்த்ததில்லைன்னு சொல்ல வந்தேன். நாங்க கூட தான் இதுக்கு முன்னாடி உங்களை இந்த ஆஸ்பத்திரியில பார்க்கவே இல்ல. நாங்க உங்களை கேள்வி கேட்டோமா? அது இல்லைங்க. அப்ப நீங்களும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. அம்மா, நீங்க யாரு? ஏன் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ற நேரத்துல டிஸ்டர்ப் பண்றீங்க? அது ஏமா, உன்கிட்ட தான் தெளிவா சொல்லிட்டோமே, யாரும் எதுக்காகவும் எங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு. நான் சொன்னேங்க சிஸ்டர், ஆனா இவர்தான். அத மீறி இப்படி உள்ள வந்தா என்ன அர்த்தம்? Careless, irresponsible people.
சாரதா நர்ஸ் இத்தனை வருஷமா கனடால இருந்ததுக்கு இப்பதான் இங்கிலீஷ்ல விளையாசுறீங்கோ. அவுட், வெளியில போங்க. டாக்டர் ஒரு நிமிஷம். என்ன இந்த ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர் தம்பிச்சாமியோட ஃப்ரெண்டு நான். என்ன ரெக்கமெண்டேஷனா? ஐ டோன்ட் லைக் ரெக்கமெண்டேஷன்ஸ். இந்தாங்க, அவர் மட்டும் தான் சீப் டாக்டரா? நாங்களும் சீப்பான டாக்டர் தெரியுமா? ஏழைகளுக்கு உதவுற நாங்க சீப்பான டாக்டர்னு சொல்லாமோ? ஓ, ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு போயிடுறேங்க. கொண்டாங்க, நான் போட்டு தரேன். ஐயோ, பேஷண்ட் கிட்ட தாங்க வாங்கணும். ஏன் எங்களுக்கு கைது போட தெரியாதா? எங்கள மாதிரி மெடிக்கல் பிராக்டிஷனரை அவமானப்படுத்துறியா? அதானே, எங்க கிட்ட கையெழுத்த வாங்கல, நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம். ஆமா. இது கம்ப்ளைண்ட் லெட்டருங்க. ஓ, அதுக்குள்ள எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறியா நீயே? வா, பண்ணிக்கோ. எங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. டாக்டர், இது போலீஸ் கம்ப்ளைண்ட் லெட்டரு. என்னாச்சு? நீ போலீஸுக்கு போற? டாக்டர், இது சரவணன் வெட்டின மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக எழுதின லெட்டர். அம்மா பழிச்சோம். நீ இதை முன்னாடியே சொல்லல. அப்ப உங்களுக்கு ஞாபக மருந்து இருக்குன்னு அர்த்தம். டாக்டர், அவருக்கு மருந்து எழுதி கொடுங்க. இந்தாங்க, உடனே மார்க்கெட்டுக்கு போய் இதை வாங்கி சாப்பிடுங்க. என்னது, மார்க்கெட்லயா? வல்லாரக்கீரை அங்கதானே கிடைக்கும். டாக்டர், ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? உங்க கண்ணை எங்கேயோ பாத்துருக்கனே. இதே மாதிரி முட்டை கண்ணை எங்கேயோ லைஃப்ல பாத்துருக்கேன். ஆனா சட்டுன்னு தான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஐயோ, கண்ணை வச்சு கண்டுபிடிச்சிருவானோ? ஐயோ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதே மாதிரி முட்டை கண்ணை எங்கேயோ லைஃப்ல பாத்துருக்கேன். ஆனா சட்டுன்னு தான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஐயோ, கண்ணை வச்சு கண்டுபிடிச்சிருவானோ? ஐயோ. உங்க பேரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ராஜசேகர பாண்டியன். உங்க பேரு டாக்டர்? டாக்டர் குயிலி. குயிலியா? அப்படி ஒரு பேரா? ஏன், அந்த பேருக்கு என்ன? நான் குயிலி மாதிரி பேசுறேன்னு எங்க அம்மா எனக்கு அந்த பேரை வச்சாங்க. இல்லைங்க, கரெக்ட் தானே? ஓஹோ. திருநெல்வேலியில எங்க இருக்கீங்க? டாக்டர், என்னங்க இது கேள்வி மேல கேள்வி கேட்கிறார்? இருமா, சமாளிக்கிறேன். என்ன டாக்டர்? ஏன்பா, நீ எதுக்காக இப்ப இங்க வந்த? கையெழுத்து வாங்க வந்தேன். அதை வாங்கிட்டு உடனே இடத்த காலி பண்ணுங்க. நாங்க ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணுமே. ஆமாங்க, அருணாச்சலம் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காருல்ல. ஆமால்ல. எங்க சார் சைன் பண்ணும்? இதுல இந்த எல்லா பேப்பர்லயும் கீழே கையெழுத்து போட்டிருக்கேன் தம்பி. ஓகே தம்பி. தேங்க்யூ சார். டாக்டர், ரொம்ப நன்றி. நான் வரேன் டாக்டர். வர வேண்டாம், போங்க. இருந்தாலும் அந்த கண்ணை நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா வேணாமா? மன்னிச்சிடுங்க. நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. நான் வரேன். அம்மா, சூப்பர்மா. படி தரவேணும். நல்ல வேளை சேஃப்டிக்கு டாக்டர் கோட்டை போட்டுங்கன்னு சொன்னேன். இல்லைன்னா இந்நேரம்
பிரியா 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 சொல்லுங்க மீனாட்சி. உள்ள போக முடியாது. ஏன்? அது ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, சரவணன் குளிச்சிட்டாரா? ஆஹா, ஸ்டிச்சஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ. ஓ, லெட் மீ வெயிட். ஆமா, அருணாச்சல மாமா வரலையா? அப்பா, உங்க அப்பா கூட தான் டிஏஜி ஆபீஸ் போயிருக்காரு. ஆஹா. சும்மா ரூம்ல இருந்தேன். ஒரே சரவணன் நினைப்பா இருந்தது. அதான் பார்க்கலான்னு வந்தேன். ஓ. ஏ மீனாட்சி, உண்மையான அன்புக்கு ஒரு சக்தி இருக்குதானே? புரியலையே. இல்ல, உண்மையான அன்போட ஏந்திரி சரவணன் சொல்லும் போது சரவணன் கண்ணு முழிச்சு பார்த்தானே, சான்ஸே இல்ல மீனாட்சி. லவ் இஸ் வெரி பவர்ஃபுல்னு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். லவ்வா? ஹே, கம் ஆன். லவ்னா வெறும் காதல் மாத்திரம் தானா? அன்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு மீனாட்சி. தமிழ்ல சொல்ல வேண்டியதானடி, எதுக்கு லவ்னு இங்கிலீஷ்ல வர சொல்றேன்? அப்புறம் ஒன்னும் இல்ல, நீங்க தான் சொல்லணும். வாட் டு சே? சாப்பிட்டியா நீ? நான் இன்னைக்கு விரதம். ஓஹோ, நான் நல்லா சாப்பிட்டேன்ப்பா. திருநெல்வேலி முனியாண்டி விலாஸ் பிரியாணி செம்மையா இருந்து தெரியுமா மீனாட்சி? நான் இங்க சரவணன் நல்லா ஆகணும்னு விரதம் இருக்கேன். நீ நல்லா மூக்கு பிடிக்க பிரியாணி சாப்பிட்டு வந்து உன் அன்புதான் உச்சிதமா இருக்குன்னு பேசுற. ஹே மீனாட்சி, இங்க அல்வா எங்க நல்லா இருக்கும்? இருட்டு கடையிலயா இல்ல சாந்தி விலாசா? தெரியலையே. தெரியலையா? என்ன நீ திருநெல்வேலியில இருந்துட்டு இது கூட தெரியாது சொல்ற? எனக்கு அல்வா பிடிக்கல, அதான் தெரியலன்னு சொல்றேன். ஓஹோ, சரி விடு, நான் கூகுள்ல செக் பண்ணிக்கிறேன். எங்க அப்பா நான் குழந்தையா இருக்கும் போது எனக்கு சீனி கருப்பட்டின்னு ஒண்ணு வாங்கி கொடுப்பார். அதெல்லாம் இப்ப கிடைக்குமா? பிரியா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். அப்ப இருந்து சாப்பிடறத பத்தியே பேசிட்டு இருக்கோம். வேணாமே. ஓஹோ, ஆமால, கரெக்ட் தான். பட் எனக்கு அதெல்லாம் பெரிய சென்டிமெண்டா கிடையாது மீனாட்சி. ஆனா எனக்கு அதுலலாம் நிறைய சென்டிமெண்ட் இருக்கு. ஓகே, ஃபைன். எனக்கு டிஸ்சார்ஜ் பண்றாங்களா? நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு பண்றதா சொல்லிருக்காங்க. ஓஹோ, சரணன் அப்படியே நாங்க சென்னைக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். போதும் அவன் இங்க இருந்தது. இன்னும் எத்தனை பேர் அவனை என்னென்ன பண்ணணும்னு இருக்காங்களோ. டோட்டலி அன்செக்யூர்டு பிளேஸ் தெரியுமா? இங்க அவனுக்கு என்ன பெரிய ஃபெசிலிட்டி இருக்க போகுது? சென்னையிலயாச்சும் எல்லா வசதியும் இருக்கு. நானும் அவன் கூட இருந்து நல்லா பார்த்துப்பேன்ல. இந்நேரம் ட்ரெஸ்ஸிங் முடிச்சிருப்பாங்கல்ல? முடிஞ்சா நர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகே, இந்த கிஃப்ட் அவனுக்கு எப்படா கொடுக்கணும்னு பாக்குறேன். அதுக்கு நேரமே வர மாட்டேங்குது பாரு. எதுக்கு கிஃப்ட்? என்ன மீனாட்சி, செத்து பொழைச்சு வந்திருக்கா, அவனுக்கு கிஃப்ட் கொடுத்தா சந்தோஷப்படுவான்ல. அதான் ஒரு டைமண்ட் ரிங் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட காஸ்ட் எவ்வளவு தெரியுமா? 55,000 rupees. ஆமா மீனாட்சி, இங்க KFC இருக்கா? KFC-யா? அப்படின்னா? மீனாட்சி, எந்த உலகத்துல இருக்க? KFC என்னன்னு தெரியாதா? சிக்கன் மீனாட்சி, ஃப்ரைட் சிக்கன் செம்ம டேஸ்டா இருக்கும் தெரியுமா? சரணன் டிஸ்சார்ஜ் ஆனதும் ட்ரீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல அங்கதான் அவனை கூட்டிட்டு போறேன். நீ வேணா கூட வாயேன். ஐயோ, தீனி பண்டாரம். வந்ததுல இருந்து திங்கறத பத்தியே பேசுவியா நீ? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மீனாட்சி? தெரியல. எனக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வீட்ல எல்லாம் பேசிக்கிட்டாங்க. நான் தான் முடியாது சொல்லிட்டேன். ஆமா, இருந்தாலும் எனக்கு அவன் மேல நிறைய கன்சர்ன் இருக்கு. He is very special to my heart. ஆமா, கல்யாணத்துக்கு சரவணன் என்ன சொன்னா? அது நீங்க இப்ப சரவணனை பார்க்கலாம். ஓகே, thank you. இவனை எதுக்கு பக்கத்துல நிக்க வச்ச? முதல்ல உன்னை சொல்லணும். உனக்கு இதெல்லாம் தேவைதான். இதுவும் வேணும், இனமும் வேணும். தீனி பண்றோம், தீனி பண்றோம். நீ
உங்கள் விஜய். அம்மா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களாம்மா? பண்ணிட்டாங்களாம். வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அம்மா ஏமா இன்னும் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலே இருந்து நல்லா குணமானதும் கூட்டிட்டு வரலாம்ல? நானும் அதைத்தான் சொன்னேன். சரவணா எங்க கேக்குறான்? எதை சொன்னாலும் ஐ எம் ஓகே ஐ எம் ஓகே ஐ எம் ஓகேங்கிறான். டாக்டர்ஸும் போகலான்னு சொல்லிட்டாங்க. வேற என்ன பண்றது? என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல மீனாட்சி. என்னன்னு சொல்லுமா. எங்கேயோ இருந்து திடீர்னு வந்தான். வீட்ல தங்குனான். எல்லார் கூடயும் நல்லா பழகுனான். ஆனா இன்னைக்கு உங்க அப்பா உயிரோட இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவன்தான் மீனாட்சி. விளையாட்ட ஒரு நாள் என்கிட்ட சொன்னான், உங்க குடும்பத்துக்காக நான் உசுர கூட கொடுப்பேன்னு. அதை நிரூபிச்சு காமிச்சிட்டான் மீனாட்சி. அவனுக்கு நாம எல்லாரும் என்ன கைமாறு செய்ய போறோம்னு தெரியல. அம்மா அம்மா வந்துட்டாங்கம்மா. தம்பி மெல்லமா பார்த்து இறங்கப்பா. ஓகே சார். பார்த்து மெதுவா பார்த்து பார்த்து. இரு வர. தம்பி தோல்ல கை போட்டுக்கப்பா. பரவாயில்ல சார். அட சும்மா போட்டுக்கப்பா. தம்பி நீ ஒரு கை பிடிப்பா. அப்பா வா சரவணா, இப்ப எப்படி இருக்க? என்ன வாங்க, ஆர்த்தி கலக்கலையா? ஐயோ மறந்துட்டேங்க. வீட்டுல 2 பொம்பளைங்க இருந்து என்னதான் பண்றீங்களோ தெரியல. அப்பா ஒரு நிமிஷம் நான் எடுத்துட்டு வரேன். சார் எதுக்கு சார் ஆரத்தி எல்லாம்? தம்பி மறுபிறப்பு பிறந்து வந்திருக்கீங்க. ஆரத்தி எடுத்து தான் உள்ள போகணும். சரவணன் அப்பா சொல்றதுதான் சரி. ஆரத்தி எடுத்து தான் உள்ள போகணும். வைத்திக்கு என் பேர் கூட தெரியுமா? மீனாட்சி சீக்கிரம் வாமா. என்கிட்ட கொடு. ஏய் 2 பேரும் சேர்ந்தே சுத்துங்களேன். பாக்குறதுக்கு அப்படியே விக்ரமன் பட சீன் மாதிரியே இருக்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே இருங்க. என்ன ப்ரோ பண்ற? ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் பாஸ். சூப்பர். இப்போ உள்ள போங்க. தம்பி வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. ஓகே சார். சக்தி, இந்த உலகத்திலேயே நான் பெருசா மதிக்கிற கடவுள் எங்க அப்பா தான். எங்க அப்பாவுக்கு நான் என் தங்கச்சினா ரொம்ப உசுறு. அவர் பேரு வைத்தியநாதன்றதுனால தான் நான் என் மகனுக்கும் வைத்தீஸ்வரன் பேர் வச்சேன். அப்பா, இந்த சக்தியால தான் உங்க மகன் இன்னைக்கு உயிரோட இருக்கான். உங்களுடைய அருள் இவனுக்கும் வேணுப்பா. சார் என்ன சார் இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிட்டு? இல்ல சக்தி, நான் சொல்றது சத்தியம். இனிமே இந்த குடும்பத்துல நீயும் ஒருத்தன் தான். தேங்க்யூ சார். பரவாயில்ல தம்பி. வைத்திய தம்பியை கூட்டிட்டு உள்ள போ. சரிப்பா. வாங்க பாஸ். வாங்க சார். பரவாயில்ல இருக்கட்டும். கொடுங்க பரவாயில்ல.
நான் சமீபத்துல பார்த்ததுலயே தங்கமான பையன் இவன் தான் சௌந்தர்யா. ஆமாங்க. அவனுக்கு என்னென்ன வேணுமோ பார்த்து பண்ணி கொடுங்க.